शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। பொன்னிலமாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்றளி தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரியாதவனாய் நாடும் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே. எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன். அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடை மனது புத்தி இந்திரிய சரீரம் எல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன்னிமமே ஆக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் கொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடு தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே. முத்தனை வெங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. 88வது பாட்டு. நீ நான் என்று இரண்டில்லாமல். நீ நான் என்று இரண்டில்லாமல் நிறைந்த பூரணமாய் எங்கும் நானாக தெளிந்த ஞானம் நழுவுமே குருவே என்றான். தானாகும் பிரம்ம ரூபம் சர்க்குரு நூலால் தோன்றும் ஆனாலும் தடைகள் உண்டே அனுபவம் உரை செய்யாதே. தடையவை எனில் அஞ்ஞான சந்தேக விபரீதங்கள் படர் செய்யும் இந்த மூன்றும் பல ஜென்ம பழக்கத்தாலே உடன் உடன் வரும் வந்த கால் உயர் ஞானம் கெடும் இவற்றை திடம் உடன் கெடுப்பாய் கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே. அக்கினி கட்டுப்பட்டால் அற்பமும் சுடமாட்டாது மக்கின ஞானத்தாலே வந்த பந்தமும் வேவாது சிக்கென பழகி கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே. விக்கின மடம் சந்தேகம் விபரீதம் போக்குவாயே.
பிரம பாவனையை மூடி பேதம் காட்டுவத ஞானம் குரவன் வாக்கியம் நம்பாமல் குழம்புவதாம் சந்தேகம் திறம் அரு ஜகமே என்றும் தேகம் நான் என்றும் உள்ளே விரவிய மோகம் தானே விபரீதம் என்பர் மேலோர் தத்துவ அனுபோகந்தான் சாதித்தல் கேட்டல் என்பார் ஒத்துள பொருள் ஊகத்தால் உசாவல் சிந்தித்தல் என்பார் சித்தம் ஏகாந்தமான தெளிதல் என்பார் நித்தம் இப்படி செய்த கால் நேர்வாணம் பெறுவாய் நீயே எத்தனை நாள் ஞாதாவும் ஞானமும் இருக்கும் உன்பால் அத்தனை நாளும் வேண்டும் அப்பால் ஓர் செயலும் வேண்டாம் நித்தமும் வெளிபோல் பற்றா நேய மாத்திரமாய் ஜீவன் முக்தனானவர் வீதேக முக்தி பெற்றிருப்பார் என்றும் ஞானமா ஜீவன் முக்தர் நால்வகையாவர் கேளாய் வாணிகர் பிரம்ம வித்து வரன்வரியான் வரிஷ்டன் ஆனவர் நாமம் ஆகும் அவர்களில் பிரம்ம வித்தின் தானமும் மற்றை மூவர் தாரதமியமும் சொல்வேன் தீரராய் பிரம்ம வித்தாய் தெளிந்தவர் தெளியும் முன்னம் வாரமாயிருந்த தங்கள் வருணம் ஆசிரமம் சொன்ன பார காரியமானாலும் பலருப்பகாரமாக நேரதாய் செய்வர் தீர்ந்த நிலை விடார் ஜீவன் முக்தர் காமமாதிகள் வந்தாலும் கணத்தில் போமனத்தில் பற்றார் தாமரை இலை தண்ணீர் போல் ஜகத்தொடும் கூடி வாழ்வார் பாமரர் என காண்பிப்பார் பண்டித திறமை காட்டார் ஊமரும் ஆவார் உள்ளது உவகையாம் ஜீவன் முக்தர் வேத கண்மத்தால் வந்த பிராரதன்னானா ஆகும் ஆதலால் விவகாரங்கள் அவரவர் ஆவ ஆகும் மாதவம் செய்யினும் செய்வார் வாணிபம் செய்யினும் செய்வார் பூதலம் புறப்பார் ஐயம் புகுந்துண்பார் ஜீவன் முக்தர் சென்றது கருதார் நாளை சேர்வது நினையார் கண்முன் நின்றது புசிப்பார் வெயில் நிலவாய்வின் விழுது வீழ்ந்து பொன்றின சவம் வாழ்ந்தாலும் புதுமையாய் ஒன்றும் பாரார் நன்று தீதென்னார் சாட்சி நடுவான ஜீவன் முக்தர் நன்று தீதென்னார் சாட்சி நடுவான ஜீவன் முக்தர் மூவரிரண்டு பேர்களும் சமாதியோகம் தன்னை உற்றிருப்பார் தேக சஞ்சாரம் நிமித்தம் தானாய் உண்ணுவோன் வரன் வேற்றோர் போதால் உணர்பவன் வரியான் ஆகும் அந்நியர் தம்மாள் தன்னால் அறியாதோன் வரிஷ்டனமே அரிதாகும் இவர்கள் இவ்வாறு அநேகரானாலோ முக்தி சரியாகும் பாடுபட்ட சமாதிக்கு பலங்கேதென்றால் பெரிதான திருஷ்ட துக்கம் பிரமவித் அனுபவிப்பன் வரியானும் வரணும் மற்றை வரிஷ்டனும் சுகமாய் வாழ்வார். இப்போ நம்ம கைவல்ய நவநீதத்தில் ஜீவன் முக்தி விதேக முக்தி வாழும்போது பூர்ண நிம்மதியோடு இருப்பது, மரணத்துக்கு பின்பு மீண்டும் பிறவி எடுக்காமல் இருப்பது, அதுக்குரிய உபாயமாக இந்த மேலான கைவல்யத்துக்குரிய உபாயத்தை குருவானவர் சீடனுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. பார்த்தோம் எல்லா துன்பத்துக்கும் காரணம் அறியாமை தான். எதை பற்றின அறியாமை? சயின்ஸை பற்றின அறியாமை, மேக்ஸை பற்றின அறியாமை கிடையாது. எல்லா துன்பத்துக்கும் காரணம் நமக்கு யாருன்னு தெரியலை. உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு
ஒரு கேடும் இல்லை. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? வேற என்ன தெரியலேனாலும் கவலைப்பட தேவையில்லை. எத்தனை நாள் ஞாத்தாவும் ஞானமும் இருக்கும் முன்பால் அத்தனை நாளும் வேணும். எனக்கு இது அறியறதுக்கு இருக்குது, எனக்கு இது அறியறதுக்கு இல்லையே அப்படின்லாம் நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளை அறியலைன்னு அர்த்தம். அனைத்து துன்பத்திற்கும் காரணம் நம்மை பற்றின அறியாமை தான். நமக்கு எல்லாம் தெரியுது, ஆனால் நான் யாருங்கிறத தெரியலை. அதுதான் எல்லா துன்பத்திற்கும் காரணம். அதுக்கு உபாயம் என்ன? தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானே பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்புத்தீர். உன்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா துன்பத்திலிருந்தும் விடுபடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் முறையாக சொல்லி கொடுத்துட்டு வர்றாருங்கிறது பார்த்தோம். இப்போ நான்கிறதுல நம்ம பல அம்சத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். குத்திர பஞ்சகோஷ குகை விட்டு வெளியில் ஆவாயின்னு சொன்னார். 5 கோஷங்களாக நம்ம இணைச்சிக்கிட்டு இருக்கோம். நம்மளை உடம்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம், மனசாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், பிராணனாக நினச்சிக்கிட்டு இருக்கோம், அறிவாக நினச்சிக்கிட்டு இருக்கோம், அப்புறம் அனுபவிப்பவனாக நினச்சிக்கிட்டு இருக்கோம், அனுபவிக்கும் ஜீவனாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ இவைகள் எல்லாம் நம்மால் பார்க்கப்படுகின்றது. இவர்களை பார்க்கும் நான் இதற்கு வேறானவனாக இருக்கின்றேன் அப்படின்னு 2 பொருள் எடுத்துக்கோ. நீன்னு சொல்லும்போது உன்கிட்ட 2 அம்சம் இருக்குது. வாச்சியார்த்தம் ஒன்று இருக்குது, லட்சியார்த்தம்னு ஒன்று இருக்குது. வாச்சியார்த்தத்தில் நீ இருந்தீன்னா எப்போவுமே துன்பத்தில் தான் இருப்ப. இதுக்கெல்லாம் ஆதாரமான பொருளை நீ பார்த்து ஆஜ்யம் என்ன கலந்து நீ உன்னை பிரித்து கொள்ளு. எப்படி பாலில் தான் நெய் உள்ளே இருக்குது, அதுக்கு என்ன பண்ண வேண்டியது? ரொம்ப பிரயத்தனம் பண்ணி அதுக்கு தனியாக வெண்ணெய் எடுத்து அதுக்குரிய முறை பண்ணும்போது என்னது? அதுக்கு பால் எவ்வளோ நாள் வெளியே இருந்தால் கெட்டு போகும் தெரியும் நமக்கு. நெய் வருஷம் கூட கூட அதுக்கு இது மகத்துவம் கூட. 100 வருஷத்து நெய்னா அது தங்கத்தை விட ரொம்ப சிறப்பாக. அதுக்கு அவ்வளோ ஆயுர்வேதத்தில் அவ்வளோ மதிப்பு இருக்கா. இப்போ அதை நான் பக்குவப்படுத்தி பிரிச்சுக்கோ அப்படிங்கிறார். நான் சொல்லும்போது நம்மக்கிட்ட நிறைய அம்சத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். எதை விடணுமோ அதை விட்டுட்டு எதை விடக்கூடாதோ அதை விடாமல் இருப்பது. அதுதான் வேதாந்தத்தினுடைய முக்கியமான நம்ம கொடுக்கின்ற அறிவுரையே அதுதான். எதை விடணுமோ அதை விட்டு எதை விடக்கூடாதோ அதை நீ பிடிச்சிக்கோ. நம்ம என்ன செய்கிறோம்? உல்ட்டா. அவர் என்ன சொல்கிறாரு? நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நம்ம என்ன செய்வோம்? உல்ட்டாவாக தான் பண்ணுவோம். அதே மாதிரி எதை விடணுமோ மாறுகின்ற அம்சத்தை விட்டு மாறாத அம்சத்தை நீ பிடிச்சிக்கோ. இப்போ இவ்வாறு பண்ணும்போது அவனுக்கு என்ன கிடைக்குது? அவன் நனவினில் சுளுத்தியாகி நன்மகன் ஸ்வபாவமானான். சுளுத்தியில் எப்படி இருக்கோம்? நம்ம உடல் பற்று, மனப்பற்று, எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதனோடு சேராதவனாக நான் இருக்கின்றேன். அதை நீ நனவில் புரிஞ்சிக்கோ அப்படிங்கிற. உண்மையிலே எப்படி நீ சுளுத்தியில் எதனோடையும் சேராமல் அசங்கமாக இருக்கின்றியோ அதுதான் உன்னுடைய யதார்த்த ஸ்வரூபம். அதை நீ இந்த குரு சந்நிதியில் விசாரம் பண்ணி நீ நன்றாக புரிந்து கொள்வாயாக. அப்போ அப்படி அந்த சிஷ்யன் நன்றாக நீண்ட நாள் அபியாசம் பண்ணி அவனுக்கு அந்த ஒரு பேரமைதி, அவனுக்கு ஒரு அபரோக்ஷமான ஒரு ஞானம் அவனுக்கு சித்திக்கின்றது. தானே அந்த மெய்ப்பொருள் அப்படிங்கிறத என்ன பண்ணுறான்? சத்தோடு சித்தானந்தம் சமம் திரம் சாட்சி ஏக்கம் நித்தியம் வியாபி ஆன்மா நான்னு புரிஞ்சிக்கிறான். குரு நீன்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த நீங்கிறத என்ன பண்ணணும்? நம்ம அதை நான்னு மாற்றணும். அதான் நம்ம இந்த ஆத்ம வித்தியில் இருக்கிற பெரிய என்னது, நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஃபீல் பண்ணுறது காரணம் குருவால் இவ்வளோ தான் சொல்லி கொடுக்க முடியும், நீன்னு தான் சொல்லி கொடுக்க முடியும். அதை என்ன பண்ணணும்? அதை நான்னு மாற்றணும். ஏன்னா நான் என்ன உடம்பாகவும் மனசாகவும் இந்த உறவுகளோடையும் உடைமைகளோடையும் என்னுடைய அகங்காரமும் மமக்காரமும் அவ்வளவு அதனோட ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். அதை விட்டுட்டு நான் அவன் என்ன பண்ணுறான்? புரிஞ்சிக்கிறான். இப்போ புரிஞ்சால் மட்டும் போதுமா அப்படின்னா அது நல்லா திடப்படணும். நன்றாக அவனுக்கு அபரோக்ஷமாக புரிஞ்சிட்டா கூட அதில் ஸ்திதி ரொம்ப நேரம் என்ன பண்ணணும்? நிற்கணும். இப்போ நமக்கும் நல்லா புரியுது. கிளாஸில் டைம் கொடுத்து நமக்கு அதில் யோசிக்கும்போது நமக்கு நல்லா புரியுது. விவகாரம் பண்ணும்போது என்ன அது மறந்துடுது, கண்ணை மறைச்சிடும். விவகாரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம்? தப்பான பாஸ்வேர்டை போட்டுறோம். நம்ம அதனால் என்ன பண்ண முடியல? நம்மளால் துக்கத்துலேருந்து விடுபட முடியும்.
அப்போ அதுக்கு தான் 3 தடைகள் உண்டு அப்படிங்கிறத பார்த்தோம். அஜ்ஞானம், சந்தேகம், விபரீதம். அஜ்ஞானத்துக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஸ்ரவணம் பண்ணணும், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். 3 தடைகளும் தடைகளுக்குரிய நிவர்த்தி உபாயத்தையும் சொன்னார். இப்போ என்ன பண்ணணும்? நம்ம நீண்ட நாள் ஸ்ரவணம் பண்ணணும். ஸ்ரவணம்னா என்னது? நிறையா குருமார்கள்கிட்ட நிறையா டெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்கிறோம், மாறி மாறி படிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ விடாமல் படிச்சுக்கிட்டே இருக்கும். படிக்க படிக்க என்ன ஆகும்? அந்த நான்கிறதுல நமக்குள்ள நம்ம மாற்றங்களை ஒரே நாளில் பார்க்க முடியாது. பல ஜென்ம பழக்கத்தில் வந்த மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டிப்பாக பார்க்க முடியும். அதான் நீண்ட நாள் ஸ்ரவணம் பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் நமக்கு டவுட் எல்லாம் வரும். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். டவுட் எப்போ வரும்? சொந்தமாக போய் யோசிச்சா தான் வரும். நல்லா யோசிக்கும் போது தான் என்ன ஆகுது? நம்ம கேட்டது ஒரு மாதிரி இருக்கே, இவங்க சொல்கிறது ஒரு மாதிரி இருக்கே, நமக்கு யோசித்து பார்க்கும்போது நிறையா டவுட்டு வரும். அதனால தான் நம்ம சாஸ்திரத்துலேயே நிறையா டவுட்டை கிளப்பி தான் எல்லா டெக்ஸ்ட்டுமே எழுதப்பட்டிருக்கு. அதையும் மீறி நமக்கு நிறையா சந்தேகங்கள் வரலாம். அதை என்ன பண்ணுறோம்? நம்ம குருவுடைய சந்நிதியில் குரு கிட்ட கேட்டு என்ன பண்ணுறோம்? நம்ம அதை நிவர்த்தி பண்ணுறோம். ஏன்னா நான் தான் அந்த பூர்ண மெய்ப்பொருள், உண்மையில் பார்க்கும் அனைத்தும் ஒரு மாய கற்பனை, மாய வாழ்வு என்னும் சோகம், யானே எங்குமாம் பிரம்மம் அப்படிங்கிறது என்ன ஆகணும்? நமக்கு அக்செப்ட் பண்ணணும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்கக்கூடாது. இப்போ இது முடிஞ்சிருச்சு, ஸ்ரவணம் முடிஞ்சிருச்சு, மனனம் முடிஞ்சிருச்சு, எனக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சரே ரொம்ப பிடிக்கும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னு உட்கார்ந்தா என்ன பண்ண முடியாது? அங்கே உட்காந்துருக்க வேண்டியதான். ஸ்ரவணத்தில் ஒரு சுகம் வரும். நிறைய கேட்க நமக்கு என்ன ஆகும்? நமக்கு இது இந்த டெக்ஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்டு கேட்க என்ன ஆகும்? நமக்கு ஒரு அதில் ஒரு ஸ்ரவண சுகம்னு நம்ம அதில் மாட்டிக்கிடக்கூடாது. நமக்கு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? நமக்கு நிதித்தியாசனம் பண்ணணும். நிதித்தியாசனம் என்றது என்னது? பல ஜென்ம பழக்கத்தை மாற்றணும். அதுக்கு தனி ப்ரோக்ராம். ஸ்ரவணம்ங்கிறது குரு ஹெல்ப் பண்ணுவார். நிறைய நம்ம கேட்குறோம். அது என்னது? வெளியேருந்து உள்ளே போடுறது. வெளியே நம்ம நிறையா விஷயத்தை என்ன பண்ணுறோம்? நம்ம தப்பாக என்னென்னலாம் இது வரைக்கும் படித்து வச்சுருக்கோமோ நம்மளை அஜ்ஞானத்தை நீக்கிறது. மனனம்ங்கிறது அதில் நமக்கு ஸ்ட்ராங்காக நமக்கு கன்விக்ஷன் வர்றது. அப்புறம் அதுக்கப்புறம் நிதித்தியாசனம்ங்கிறது அது தனி டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம். அது என்னது? நமக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். எதில் வரணும்? அந்த நான்கிறதுல மாற்றம் வரணும். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? உடம்பாகவும் மனசாகவுமே நினச்சி விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த நானில் யார் மாற்ற முடியும்? என்னை பற்றின தவறான அபிப்பிராயத்தை நான் தான் மாற்ற முடியும், வேறு யாரும் மாற்ற முடியும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? நமக்கு நிறைய டைம் கொடுத்து அது என்ன பண்ணுறோம்? நம்ம நிதித்தியாசனம், அதுக்கு ஒரு தனி பேர் கொடுத்துருக்கோம், தனி ப்ரோக்ராம். அதுக்காகவே நமக்கு நிறைய நிதித்தியாசன பரமாக நிறையா ஸ்லோகங்கள் இருக்குது, நிறையா தியான முறைகள் இருக்குது. ஏன்னா நான் ஜீவன் இப்படி குட்டியாகவே நினச்சிக்கிட்டே இருக்கேன். எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு உறவுகள் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறோம்? அந்த அகங்காரம், மமகாரம், நான் என்ன ஜீவன்னு நினச்சிக்கிறேன், என்னை சேர்ந்த விஷயங்கள் பல இருக்குது, அதில் ஒன்றொன்றுலேயும் பிரச்சனை இருக்குது. உடம்புல பிரச்சனை, மனசில் பிரச்சனை, புத்தியில் பிரச்சனை, என் உறவுகளில் பிரச்சனை. இதெல்லாம் என்ன ஆகுது? நமக்கு அசாந்தியை கொடுக்குது. அப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குது? அமைதியாக உட்காந்து எப்பெல்லாம் இந்த ஜீவன் நான் முளைக்கும் போது நான் பிரம்மங்கிறத நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது நமக்கு சில நேரங்கள் இந்த வாட்டி நான் குருபரானந்தர் சுவாமிகிட்ட போகும்போது ஒருத்தவங்க கேட்டாங்க, பரோட்சமாக இருக்குது சுவாமி, அபரோட்சமாக இன்னும் நமக்கு வர்றது. பொறுமையாக பண்ணுங்கம்மா. சில பேருக்கு சில வருஷங்கள் ஆகலாம், சில பேருக்கு சில ஜென்மம் ஆகலாம். யூ என்ஜாய் த ப்ராசஸ். நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. அது ஒரு நாளைக்கு நிச்சயமாக மாறும். அது எப்போங்கிறது நமக்கு தெரியாது. முயற்சியை விடாமல் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ நிதித்தியாசனத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக தனியாக உட்காந்து டைம் ஒர்க் பண்ணணும். விவகாரங்கள் எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு பஞ்சதசியில் படித்தோம். ரொம்ப விவகாரம் இருந்துச்சுன்னா உனக்கு ஆற்றுக்குள்ளே போனீங்கன்னா அடிச்சுட்டு போயிடும். கொஞ்ச நேரம் வேசில் விளையாண்டுட்டு என்ன பண்ணுற, காலை நினச்சிட்டு வந்துரு. விவகாரங்கள் நம்மளை இழுத்துட்டு போயிடும். இப்போ நிதித்தியாசனத்தில் நமக்கு நன்றாக ஒரு திடப்படணும் அப்படின்னா பொறுப்புகளை குறைக்கணும். அதனால நம்ம விடல்னு படிக்கிறோம். பொறுப்புகளை ரொம்ப வச்சுக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியாது? இந்த நிதித்தியாசன தியானம் பண்ண முடியாது. தப்போவனத்தில் ஒரு சாமி சொல்வாராம், கண்ணை மூடினா செங்கலாக வருது அப்படின்பாரான். ஏன்னா அவருக்கு கட்டட பொறுப்பு இருக்கான்.
பொறுப்புகள் இருந்தால் கண்ணை பொண்ணா என்ன வரும், சாம்பாரும் சட்னி தான் ஞாபகத்தில் வரும். உட்கார்ந்தோடனே நமக்கு என்ன வைக்கிறது, மெனு என்ன போடுறது தெரியல அப்படின்னு என்ன பண்ணுறோம், ஐயோ இத்தனோட வயிறுக்கு 3 நேரம் போட அவிச்சு உள்ள கொட்ட வேண்டியது இருக்கே, என்னத்தை சமைக்க என்னத்தை சாப்பிட என்ன பண்ணுறோம். நம்ம இப்படியே நம்மளுடைய விவகாரங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, நம்ம தான் பொறுப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும், அளவாக வச்சுக்கிடணும். இப்போ விவகாரம் பண்ணும்போது 2 விதமான அபியாசம் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஆயிருந்தால் கூட நான் இந்த சமயத்தில் நான் எல்லாத்தையும் நிதித்தியாசனம் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் சேர்த்து சொல்லிடுறேன். இப்போ சமாதி அபியாச பூர்வக நிதித்தியாசனம், பிரம்மாபியாச பூர்வக நிதித்தியாசனம் நம்ம 2 சொல்லியிருக்கோம். ஒன்று விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நான் அகர்த்தாங்கிற அந்த எண்ணத்தோடு அந்த பாவனையிலேயே பண்ணுற விவகாரங்கள் வச்சுக்கிட்டே என்ன பண்ணலாம், நம்ம அதையும் ஞாபகப்படுத்திக்கிட்டே அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது. இன்னொன்று சமாதி அபியாச பூர்வக நிதித்தியாசனம்னா உட்கார்ந்து டைம் கொடுத்து என்ன பண்ணுறோம், எப்போல்லாம் அந்த ஜீவன் நான் எந்திரிக்கும் போது என்ன பண்ணுவோம், தட்டிடணும், தப்புன்னு என்ன பண்ணோம், தட்டி உட்கார வச்சிடணும். நீ கவலைப்படாத, உனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு என்ன பண்ணுறோம், நீ சாட்சி அப்படின்னு என்ன பண்ணுறோம், மாறி என்ன பண்ணோம், அது எந்திரிக்க என்ன பண்ணோம், அதை தட்டி விடணும். உள்ள மண்டையில் தட்டிக்கலாம். அப்போ நம்மளோட என்ன பண்ணோம், அந்த எண்ணம் அந்த நான் அந்த ஜீவன் முளைக்க என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு களை செடி முளைச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறோம், வளர பறித்து விட்டுக்கிட்டே இருக்கும். அது இல்லாட்டி என்ன ஆகும், பெருசாக முளைச்சிடும். அப்போ என்ன பண்ணணும், கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் ஒரு நாள் அது என்னாகும், இதுக்கு மேலே பண்ண முடியாது, ஒரு நாளைக்கு அது வளராது. இப்போ அதுபோல் என்ன பண்ணுறது, நமக்கு சமாதி அபியாச பூர்வ நிதித்தியாசனம், பிரம்மாபியாச பூர்வ நிதித்தியாசனம். இப்போ நமக்கு நம்மளால் ரொம்ப சில விஷயங்கள் நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியல, துக்கம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிடணும், சமாதி அபியாச பூர்வ நிதித்தியாசனம் டைம் கொடுத்து என்ன பண்ணிடலாம், நம்ம அதுக்குன்னு கொஞ்சம் நேரம் நம்ம எல்லா பொறுப்புகளையும் விட்டுட்டு என்ன பண்ணலாம், எல்லோரும் தூங்கும்போது நம்ம தனியாக தான் இருக்கோம், அதனால் பொறுப்புகள் எல்லாத்தையும் நல்லா ஹேண்டில் பண்ண முடியும் நம்மளால். சும்மா இருந்தால் என்ன பண்ணுறோம், கவலை தான் பட்டுட்ருக்கோம். பரமாத்தான் சாமி சொன்னதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கன்வெர்ட் ஒரியிங் டைம் இன்டூ நிதித்தியாசனம் டைம். ஏன்னா நம்ம பிளானிங் இஸ் டிஃப்ரெண்ட், ஒரியிங் இஸ் டிஃப்ரெண்ட், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்படின்னா நம்ம எதை பற்றியும் பிளான் பண்ணக்கூடாதா, பிளான் பண்ணணும். பிளானிங் இஸ் டிஃப்ரெண்ட், ஒரியிங் இஸ் டிஃப்ரெண்ட். திட்டமிடலாம், நம்ம திட்டமிடணும், ஆனால் கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு கரெக்டாக என்ன பண்ணணும், நமக்கு செக்ரிகேட் பண்ண தெரியணும். இப்போ அந்த 4 இடத்துல நமக்கு மாற்றம் ஏற்படுவதற்கு கண்டிப்பாக நீண்ட நாள் என்ன பண்ணணும், ஏன்னா பல ஜென்ம பழக்கமாக நம்ம உடம்புங்கிற எண்ணத்தையே தூக்கிட்டு வந்திருக்கோம், அந்த எண்ணத்தோடு தான் பிறந்திருக்கோம், விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், கண்டிப்பாக நமக்கு அதுக்கு ஒரு டைம் கொடுத்து ஒர்க் பண்ணித்தான் ஆகணும். பிரயோஜனம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம இதுக்காக நம்ம விவகாரங்களை குறைச்சி அந்த ஆத்ம தியானம் கண்டிப்பாக பண்ணுறோம். அடுத்து அந்த ஞானியோடைய லட்சணம் பார்த்துட்டு இருந்தோம். ஜீவன் முக்தன் எப்படியெல்லாம் இருக்கார், காமமாதிகள் வந்தால் கணத்தில் போம், அவருடைய அக வாழ்க்கை புற வாழ்க்கை 2 பற்றி சொன்னார். ஜீவன் முக்தர் எந்த ஆசிரமத்திலனாலும் இருக்கலாம், என்ன காரியம் வேணாலும் பண்ணலாம், அவர் உலகத்தோடு ஒட்டி இருக்கலாம், ஒட்டாமலும் இருக்கலாம், ஆனால் ஞானத்தில் நழுவாமல் இருக்கார் அப்படின்னு புற வாழ்க்கையை பற்றி பார்த்தோம். ஞானம் வர்றதுக்கு முன்னாடி என்ன வேலை தொழில் பார்த்துட்டு இருந்தாரோ அதே தொழிலில் கண்டினியூ பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். அது அவருடைய பிராரப்தத்தை பொறுத்தது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி. கண்டிப்பாக ஞானம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சன்னியாசியாக போகணுங்கிறது கிடையாது. இருக்கிற இடத்துல இருந்து அவரவருக்குரிய கர்மத்தை பிறருக்கு உபகாரமாக செய்கின்றார்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஞானிக்கு தனக்குன்னு எதுவுமே செய்கிறதுக்கு, தன்னை திருப்திப்படுத்திக்கிறதுக்கு செய்வதற்கு எதுவுமே இல்லை. அதனால் அவர் பண்ணுற காரியம் எல்லாம் சின்மயானந்த சுவாமிஜி அவங்களுடைய மோட்டோவே என்னென்னா, மேக்ஸிமம் ஹாப்பினஸ் டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் ஃபார் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டைம். ஞானியோடைய கோல் அதுதான். எத்தனை பேருக்கு எவ்வளோ சந்தோஷம் கொடுக்க முடியுமோ சந்தோஷத்தை கொடுப்பது. அவருடைய அக வாழ்க்கை எப்படி இருக்குது, காமமாதிகள் வந்தால் கணத்தில் போ, மனத்தில் பற்றார், என்னது மனசில் எந்த விதமான உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுக்காமல் இருக்கார், பாமரர் என காண்பிப்பார், பண்டித திறமை காட்டார். என்ன பண்ண மாட்டார், சும்மா எல்லாரையும் போயிட்டு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பார்க்குறோம், பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் கூடவே வளர்ந்துருக்காங்க, ஆனால் அவன் கேட்கும்போது தான் கிருஷ்ணர்
குருவாக வெளிவர்றார். அது வரைக்கும் ஃப்ரெண்டாகவும் சொந்தக்காரனாகவும் என்ன அர்ஜுனன் சொல்லுவான், ஐயோ நான் நினைக்க உன்னை ஒரு மேலெல்லாம் திட்டியிருக்கே, உன்னை நான் மதிக்கவே இல்லையே, எனக்கு மன்னிச்சிக்கோ அப்படின்னு பின்னாடி இன்னும் பகவத்கீதையில் வரும் நமக்கு. அப்போ கேட்காம சொல்லக்கூடாது நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. நம்மளுடைய பாண்டித்யத்தை காட்டுவதற்கு அவசியம் இல்லை. நிஜமாவே யாரோ ஒருத்தவங்க துக்கப்படுறாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு வழி கேட்கும்போது அவங்க யோசனை கேட்கும்போது சொல்லலாம். அதுக்காக நமக்கு நம்மளோட அறிவை வெளிப்படுத்திக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் அவர் எப்படி இருக்கார், ஊமரும் ஆவார்னு பார்த்தோம். அமைதியாக இருக்க சல 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 சலன்னு என்னது தெரிஞ்சதெல்லாம் பேசிக்கிட்டு. ஏன்னா ஞானம் என்பது மோன வரம்பு அப்படின்னு இருக்கு. சித்தம் மௌனம், செயல்வாக்கு எல்லாம் மௌனம், சுத்த மௌனம். ஏன்னா அவருக்கு உள்ள நிறைவு அடைஞ்சிட்டதுனால பார்க்குறோம், நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் கூத்தாடும். ஏன்னா அவருக்கு மனசுலையே விக்ஷேபங்கள் ரொம்ப இல்லை. அதனால மனோமௌனம் ஸ்வபாவமாக இருக்கிறதுனால வாக் மௌனம் அதை விட சுபாவமாயிடுச்சு. அது ஞானத்தினுடைய பிரயோஜனம். ஒரு சனிஷ்டாந்த சாமி சொல்ல, மூக்கம் கரோத்தி வாச்சாலம் நம்ம படிப்போம். கிருஷ்ணர் பேசாத வாயவும் பேச வைப்பார் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார் அவர் ரொம்ப பேசுவாராம். ஞானம் என்ன ஆச்சு அப்படின்னா பேசுகிற வாய் அடைச்சிருச்சு அப்படின்பார். சலச்சலன்னு தேவையில்லாமல் புலம்புற வாய். பேசுகிற வாய்னா என்னது, புலம்புற வாய் என்ன, அது நமக்கு புலம்புறதுக்கு அவசியம் இல்லைங்கிறது புரிஞ்சிருக்கு. இப்போ என்னாச்சு, ஊமரும் ஆவார் உள்ளத்து உவகையாம் ஜீவன் முக்தர். அப்புறம் அவருடைய பிராரப்தம் பலவாக இருக்கின்றது. அவர் ராஜாவாகவும் இருக்கலாம், பிக்ஷை எடுத்தும் சாப்பிடலாம். அவர் எப்படியும் ஐயம் புகுந்து உண்பார் ஜீவன் முக்தர். இன்னொன்று முக்கியமாக அடுத்தது பார்க்குறோம், சென்றது கருதார் நாளை சேர்வது நினைவார். ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா போனதும் உண்மை இல்லை, வரப்போகிறதும் உண்மை இல்லை. இதில் நீ எதை நினைக்க போகிற அப்படின்னு அந்த ஞானம் இருக்கிறதுனால விவகாரத்தில் அவர் எல்லாவற்றையும் பொறுப்பாக செஞ்சாலும் கூட உண்மையில் அதுக்கு சத்தியத்துவ புத்தி கொடுப்பதில்லை. கண்முன் நின்றது பூசிப்பார். என்ன கிடைக்குதோ கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு வெயில் நிலவாய் விண்விழுது வீழ்ந்து பொன்றின சவம் வாழ்ந்தாலும் புதுமையாய் ஒன்றும் பாடும். மாயையில் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் எதை குறித்தும் அவர் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. நன்று தீது என்னார் சாட்சி நடுவான ஜீவன் முக்தர். நன்மை தீமை இரண்டையும் சமமாக பார்க்கின்றார். ஏன்னா நன்மையும் உண்மையல்ல, தீமையும் உண்மையல்ல. அந்த சாட்சி நடுவான ஜீவன் முக்தர் அந்த பதம் கொடுக்குறார். நீ சாட்சி நிலையிலிருந்து பார்க்கும்போது உண்மையில் தர்மத்துக்கும் மதிப்பில்லை, அதர்மத்துக்கும் மதிப்பில்லை. தர்ம அதர்ம அதீத்தனாக சாட்சியாக தன்னை புரிந்து கொண்டு விடுகின்றார். அடுத்து நம்மளுடைய ஜீவன் முக்தர்களை வெரைட்டிஸ் பார்த்தோம். 4 வெரைட்டி இருக்குது. பிரம்மவித்து, பிரம்மவித் வரன், பிரம்மவித் வரியான், பிரம்மவித் வரிஷ்டன். இப்போ நம்ம பார்த்தது பிரம்மவித்து, அவரை பற்றி தான் பார்த்தோம். இப்போ 3 பேர் மிச்சம் இருக்காங்க, வரன், வரியான், வரிஷ்டன். இவங்க 3 பேரும் சமாதி அபியாசத்திலே இருக்காங்க. விவகாரங்களை எடுத்துக்கிறது இல்லை. விவகாரங்களை எடுத்துக்காமல் எப்பவும் சமாதியிலேயே இருக்காங்க. அதுலேயும் கேட்டகரி இருக்குது. ஒரு சிலர் தன்னுடைய காரியத்தை பார்த்துட்டு தியானத்திலே இருக்காங்க. ஒரு சிலர் எப்படி இருக்காங்க, யாராவது எழுப்பி சாப்பாடு கொடுக்கும்போது அவங்களால சாப்பிடுவாங்க, மற்ற மணி நேரம் சமாதியில் இருக்காங்க. இன்னொரு வரிஷ்டான், வரன், வரியான், வரிஷ்டன். வரிஷ்டன் எப்படி இருக்கார், எப்போ எந்திரிப்பார், எப்போ சாப்பிடுவார்னே தெரியாது, அநேக நேரம் சமாதியிலேயே இருப்பார். இந்த 4 பேர் வெரைட்டி இருக்குது. இருந்தாலும் முக்தி சரியாகும், முக்கியமானது. இப்போ நமக்கு இந்த இடத்துல அபிப்பிராய பேதங்கள். கண்டிப்பாக சமாதி அபியாசம் இருந்தால் தான் ஜீவன் முக்தியா அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். இப்போ மற்ற மூவர்களுக்கும் ரொம்ப விவகார துக்கம் கிடையாது. அதான் பார்த்துட்டு இருந்தோம். 100 பார்த்தோம். 100ல் என்ன பார்த்தோம், பெரிதான திருஷ்ட துக்கம் பிரம்மவித்து அனுபவிப்பன், வரியானும் வரனும் மற்றை வரிஷ்டனும் சுகமாய் வாழ்வன். ஏன்னா பிரம்மவித்துக்கு என்ன கிடையாது, நமக்கு திருஷ்ட துக்கம் இருக்குது. ஏன்னா விவகாரம் பண்ணுறாரு. எத்தனை விவகாரம் தத்திர துக்கம் கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. ஏன்னா விவகாரம்னு வந்துட்டாலே நமக்கு ராகத்வேஷம் வரும்.
இப்போ ஒரு பாட்டு பாடுறோம் அப்படின்னா இந்த ராகத்தில் பாடுறதா அந்த ராகத்தில் பாடுறதா? இப்போ இதில் அவதூத்த கீதையில் வரும், இந்த ஒரு வளையல்காரி வந்து இது அவள்காரி வந்து இடிச்சிட்ருப்பாள். கையில் 2 வளையல் போட்டிருப்பாள். அது என்ன ஆகும், 2 வளையல் இடிக்கும்போது சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு வளையலை கலட்டினதுக்கப்புறம் என்னாகும், சத்தம் இருக்க. அதுபோல் 2 பேர் சேர்ந்து நமக்கு விவகாரம் பண்ணும்போது ஓங்காரநாத சாமி சொல்லுவாங்க, 2 சன்னியாசிகள் சேர்ந்திருந்தா கூட விவகாரத்தில் ராகத்வேஷம் வரும்னு சொல்லுவாங்க. ஏன்னா விவகாரம்னு வந்துட்டால் அபிப்பிராயங்கள் பேதமாகும். இப்போ நீங்கள் 2 தெர்மாமீட்டர் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக 2 ஒன்றா கேட்டேன். 2 வேயிங் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா 2 ஒன்று, ஒரே கம்பெனியாக இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சம் என்னாகும் வந்து மாட்டோம். அது மாதிரி என்னாகும், நமக்கு 2 பேர் இருக்கும்போது கண்டிப்பாக ராகத்வேஷம் வரும். அப்போ அதனால் என்னாகும், திருஷ்ட துக்கம் வரும். யாருக்கு? பிரம்ம வித்துக்கு. ஏன்னா அவர் விவகாரத்துக்குள்ளே இருக்க. மற்ற வரணும் வரியானும் வரிஷ்டனுக்கும் என்ன கிடையாது, துக்கம் கிடையாது. ஏன்னா அவங்க ஏகாந்தமாக இருக்காங்க. இந்த விவகாரத்தை இழுத்து போட்டு செய்கிறதுக்கும் ஞான பலம் வேணும், விட்டுட்டு இருக்கிறதுக்கும் ஞான பலம் வேணும். விட்டுட்டு போய் இருந்து பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். இப்போ விவகாரம் பண்ணுறதுக்கும் ஞானம் வேணும், விவகாரத்தை விட்டுட்டு போகிறதுக்கும் ஞானம் வேணும். இப்போ ஞானத்தில் என்ன கிடையாது, பேதம் கிடையாது 2 பேருக்கும். ஏன்னா இந்த ஞானம்ங்கிறது நம்மளுடைய அறிவில் வந்து ஏற்படுற விஷயம். இந்த அறிவு பலம் வந்து மனோபலமாக கன்வெர்ட் ஆகும்போது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜீவன் முக்தின்னு நம்ம சொல்கிறோம். அது வெறும் அறிவில் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது என்னாகும், நமக்கு பிரச்சனை வரும்போது மனோபலம் இல்லை அப்படின்னா அது என்ன ஆகாது, அந்த நிஷ்டை வராது நமக்கு. இப்போ மனதில் வந்து அது திடப்படும். இப்போ 4 பேருக்குமே விவகாரம் வேறு வேறையாக இருக்குது. அதனால மனசில் அவங்க அனுபவிக்கின்ற சுகம் வேறு வேறாக இருக்குது. மனசில் அவங்க அனுபவிக்கின்ற சுகம் வேறு வேறு தான். ஏன்னா பிரம்ம வித்துக்கு குறையான சுகம்தான். ஆனாலும் அவர் வந்து தியானத்தில் போய் இருக்கனாலும் இருக்கலாம். ஆனாலும் அவங்களுடைய பிராரப்தம் அவங்கள செயல்பட வைக்குது. பிரம்ம வித்து தான் நமக்கு டீச்சிங் பண்ணி கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். அவங்க தியானத்திலே இருந்தாங்கன்னா நமக்கு இந்த இது வந்து வராது, சம்பிரதாயத்தை காப்பாற்றுறாங்க. அப்போ அவங்களுடைய மனசில் ஏற்படுகின்ற அந்த சுகத்தில் தாரதமியம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் ஞானத்தில் பேதம் இல்லை. பிரம்ம வித்துக்கு திருஷ்ட துக்கம் இருக்குது, மற்றவங்களுக்கு என்ன இருக்குது. ஏன்னா சமாதி அபியாசம் அப்படிங்கிறது நம்ம எப்படி பொருள்களை வச்சு ஒரு பிரதிபிம்ப சுகத்தை அனுபவிக்கின்றோமோ அதுபோல் பொருளே இல்லாமல் அனுபவிக்கின்ற ஹையஸ்ட் பிரதிபிம்ப சுகம் வந்து சமாதி அபியாசம். பொருளே இல்லாமல், எப்படி தூக்கத்தில் பொருளே இல்லாமல் நம்ம ஹையஸ்ட் ஆனந்தத்தை அனுபவிக்கின்றோமோ அதுபோல் சமாதி அபியாசங்கிறது ஹையஸ்ட் ஆனந்தம். ஆனால் அது பிரதிபிம்பம் தான் நமக்கு. இப்போ சாய்ஸ் இருக்குது. வந்து ஞானி வந்து என்னவா வேணாலும் இருக்க முடியும். அவர் பிரம்ம வித்தானாலும் இருக்கலாம், வரியனாகவும் இருக்கலாம், வரிஷ்டனாகவும் இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். அது அவருடைய பிராரப்தத்தை பொறுத்தது. ஆனால் ஞானத்தில் என்ன கிடையாது, பேதம் இல்லை. புரிஞ்சுக்கிற விஷயத்தில் கொஞ்சம் கூட பேதம் இல்லை. பெரிதான திருஷ்ட துக்கம் பிரம்ம வித்து அனுபவிப்பன். அப்போ பிரம்ம வித்துக்கு துக்கம் இருக்கா அப்படின்னா உலகத்தில் இருக்கிறவங்களுடைய பார்வைக்கு அவர் துக்கப்படுவதும் போல இருக்கின்றது. ஆனால் உண்மையில் என்ன கிடையாது, பெயின் இருக்கும், சஃபரிங் கிடையாது. வலிக்கும், காயப்பட்டால் எல்லாருக்குமே வலிக்கத்தான் செய்யும். அதனால என்ன கிடையாது, அது ஒரு துக்கமாக உள்ளுக்குள்ள மனசில் துக்கமாக கன்வெர்ட் ஆகாது. அதான் டிஃப்ரென்ஸ். வந்து உலகத்தில் இருக்கவங்களுடைய பார்வைக்கு ராமகிருஷ்ணர் ஆகட்டும், ரமணர் ஆகட்டும், கேன்சரில் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நமக்கு உடம்புன்னு இருந்தால் வலிக்குமா, வலிக்காமல் கிடையாது. வந்து ரமணர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறார், 1000 தேள் கொட்டின மாதிரி வலிக்குது அப்படிங்கிறாராம். ஆனாலும் வலிக்குது, ஆனால் வலிக்கலை. அப்போ அவங்களுக்கு எதனால் அந்த வலிக்கலைன்னு எதனால் சொல்கிறாங்க, அந்த மனோபலம். அதை ஏற்றுக்கிறதுனால இப்போ நமக்கு பல பிரச்சனைக்கு காரணம், பிரச்சனை என்றைக்கோ முடிஞ்சிருக்கும், அதுக்கு தீர்வெல்லாம் மாற்ற முடியாது. ஆனால் நம்மளால் அதை ஏற்றுக்க முடியாதான் நமக்கு வலியாக நிற்கும். இப்போ அங்கே பெயின் எதில் இருக்குது, நம்ம அதை அக்செப்ட் பண்ணாததுனால தான்.
இப்போ ஞானிக்கு அந்த யதார்த்தத்தை என்ன பண்ணிக்கிறாரு, அக்செப்ட் பண்ணிக்கிறார். அதனால மற்றவங்களுடைய பார்வையில் அவருக்கு துக்கப்படுறது போல இருந்தால் கூட அவரை பொறுத்த வரைக்கும் என்ன கிடையாது, துக்கம் இல்லை. பெரிதான திருஷ்ட துக்கம் பிரம்மவித்து அனுபவிப்பன், வரியானும் வரணும் மற்றை வரிஷ்டனும் சுகமாய் வாழ்வர். இப்போ நமக்கு ஜீவன் முக்தி அப்படிங்கிறது சமாதினால் மட்டும்தான், சமாதி இருந்தால் மட்டும்தான் ஜீவன் முக்தி அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிறது கிடையாது. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, சமாதியில் இருந்தவங்களுக்கு தான் ஜீவன் முக்தி, சமாதியில் இல்லாதவங்களுக்கு ஜீவன் முக்தி கிடையாது, ஆனால் விதேக முக்தி மட்டும் உண்டுன்னு அந்த மாதிரி ஒரு தாட் இருக்குது. சமாதியில் இருக்கிறவங்களுக்கு தான் ஜீவன் முக்தி, ஏன்னா அப்போ தான் அவங்கள நிம்மதியாக இருக்க முடியும். நம்ம என்ன சொல்கிறோம், வியாபகாரிகமாக அவனுக்கு இது கம்மியாக இருக்கலாம், அந்த ஆபாச சுகம்ங்கிறது கம்மியாக இருக்கலாம், ஞானம் ஒன்று தான் நம்ம சொல்கிறோம். அப்போ அதில் நமக்கு சில அபிப்பிராயங்கள் இருக்குது. ஆனால் நமக்கு சமாதினால்தான் ஜீவன் முக்தி நம்ம சொல்கிறது கிடையாது. சமாதி அபியாசங்கிறது அவருடைய பிராரப்தத்தை சேர்ந்தது. பெரிதான திருஷ்ட துக்கம் பிரம்மவித்து அனுபவிப்பன். இனி அடுத்ததில் இந்த ஜீவன் முக்தரை பற்றி இன்னொரு விசாரத்துக்குள்ளே கொண்டு போகிறார். ஜீவன் முக்தரும் எல்லாரும் மாதிரி தானே விவகாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு திரும்பவும் பிறவி வராதுன்னு எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா அவங்களும் எல்லாரையும் போல தான் விவகாரத்தை இழுத்து போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. விவகாரத்தில் பேதமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ எப்படி இதை ஏற்றுக்கொள்வது? 101 பேதையர் போலே வாழ்ந்தாள் திறமுறும் அஞ்ஞானம் போய் செனியாத வழியேதென்றால் பரவும் ஆகாசம் ஒன்றில் பற்றாது மற்றை நாளும் விரவினதோடு கூடும் விதம் ஓரும் ஆவார். பிரமஞானிகளும் கர்ம பேதையர் போலே வாழ்ந்தால் திறமுறும் அஞ்ஞானம் போய் செனியாத வழியேதென்றால் பரவும் ஆகாசம் ஒன்றில் பற்றாது மற்றை நாளும் விரவினதோடு கூடும் விதம் ஓரும் ஆவார். இப்போ எப்படி பிரம்மவித்துக்கு விவகாரம் பண்ணிட்டு இருந்தாலும் அவருக்கு விதேக முக்தி உண்டுன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? பிரம்ம ஞானிகள்னால் இந்த இடத்துல இந்த பிரம்மவித்து விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கின்ற ஞானி, அவர் ராஜாவாக இருக்கலாம், வாணிகம் செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணிகிட்டு இருக்கலாம், மாதவம் செய்யலாம். அப்படிப்பட்ட அந்த ஞானியும் கர்ம பேதையர் போலே வாழ்ந்தார். கர்ம பேதையர்னா ஞானம் இல்லாத அஞ்ஞானிகள், லௌகிகமான கடமைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு, வைதிகமான கடமைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு, குடும்பத்தில் பொறுப்புகளை வச்சுக்கிட்டு, கடமைகளை வச்சுக்கிட்டு, சில நேரம் எல்லோரும் கூட சல்லு கூட எரிஞ்சு கூட விழலாம். அப்படிலாம் இருக்கும்போது வாழ்ந்தால் அவங்களுக்கு விதேக முக்தி உண்டுன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அவங்களுக்கு எப்படி அஞ்ஞானம் போயிருக்கும்? மேலிருந்தே பார்க்கும்போது எப்படி இருக்காங்க? அவங்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க, எந்த விதமான மாற்றமும் தெரியல. முந்தி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்காங்க, சில நேரம் அதை விட கூட மோசம். என்ன, அதே மாதிரி தான் இருக்காங்க. அவங்கள எப்படி ஞானின்னு சொல்கிறது? திறமுறும் அஞ்ஞானம் போய் ஜெனியாத வழி ஏது என்றால், திறமுறுன திடமான அஞ்ஞானம். எப்படிப்பட்ட அஞ்ஞானம்? எத்தனை முறைதான் கட்டினும் கேட்கினும் என் இதயம் ஒடுங்கவில்லையே, யான் என்னும் அகந்தை தான் எல்லளவும் மாறும். அந்த நானில் தான் மாற்றம் வரணும். நான்கிற அந்த அகங்காரம் மாறலையே அப்படின்னு பாடுறாருன்னு பார்த்தோம். அப்போ அந்த அஞ்ஞானம் போய் ஜெனியாத வழி ஏது என்றார். அவங்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க. அப்படிங்கிறபோது எப்படி அவங்களுக்கு பிறவி கிடையாதுங்கிறத நம்ம எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி என்றால், அதுக்கு பதில், பரவும் ஆகாசம் ஒன்றில் பற்றாது மற்றை நாளும் விரவினதோடும் கூடும் விதம் இருவோரும் ஆவார். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். பரவும் ஆகாசம், எல்லா இடத்துலையும் சர்வகதமாக வியாபித்திருக்கின்ற அந்த ஆகாசம் என்ன செய்து? எதனோடும் ஒட்டாததாக இருக்கின்றது, ஒன்றில் பற்றாது. எதோடையும் என்னவா இல்லை, அதை என்ன பண்ண முடியாது? ஆகாசத்தை டச் பண்ண முடியாது, எதுவும் என்ன பண்ண முடியாது? தொட முடியாது.
மற்றை நாளும்னா அந்த பஞ்சபூதத்தில் ஆகாசத்தை தவிர மற்ற பூதங்கள் என்னென்னது? வாயு, அக்னி, நிலம், நீர். இப்போ இந்த நாள் என்ன செய்யாதது? அந்த நாளுக்கும் என்ன சொல்கிறோம்? நாய்ஸ் பொல்யூஷன்கிறோம், வாட்டர் பொல்யூஷன்கிறோம், ஏர் பொல்யூஷன்கிறோம். அதெல்லாம் என்ன ஆகுது? அதுக்கு மாசு அடையும். ஆகாசத்துக்கு மாசு அடையாது. அதனால தான் ஆகாசத்தை நம்ம பிரம்மத்தோட நம்ம பக்கத்தில் சொல்கிற திருஷ்டாந்தம். இப்போ நமக்கு பிரம்ம தியானம் பண்ண முடியல அப்படின்னா ஆகாஷ தியானத்தை சாஸ்திரம் உபதேசிக்குது. அதனால தான் தஹர வித்யான்னு நமக்கு சாண்டோக்கிய உபநிஷத்தில் ஒரு போர்ஷன், அந்த ஆகாசத்தையே தியானம் பண்ணு அப்படின்னு. அது பிரம்மத்துக்கு ரொம்ப பக்கத்தில். அதுதான் நமக்கு ஒரு, ஏன்னா பிரம்மங்கிறது நிர்குணம், வடிவம் கிடையாது, ரூபம் கிடையாது, அதுக்கு குணம் கிடையாது. ஆனால் அது பிடிபடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ நீ ஆகாஷம் மாதிரின்னு நினச்சிக்கோ. அது எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துட்ருக்கு, தொடர்புடையாத இதாக இருக்குது. அதை என்ன பண்ண, கட் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட நீ என்ன பண்ணு, அந்த ஆகாசத்தை தியானம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. எப்படி அந்த ஆகாசம் அசங்கமாக இருக்கின்றதோ அதுபோல், ஆனால் மற்ற நாள் என்ன செய்யுது? விரவினதோடு கூடும். விரவினதோட தன்னோட சேர்ந்ததோட மிக்ஸ் ஆயிடும். தண்ணியில் கொஞ்சம் தூசிக்கு போச்சுன்னா என்னாகும்? தண்ணியோட கலர் மாறிடும். காற்றுல கொஞ்சம் நேரம் சென்ட்டு மனம் வரும், கொஞ்சம் நேரம் எல்லா மனநாளும் வரலாம். அதுக்கு என்ன அது என்ன? அது கலப்படமாயிடும். அந்த மாசுகளை அது மாசடையும். ஆகாசத்துக்கு மாசு கிடையாது. எப்படி ஆகாசம் மாசடையாதோ அதுபோல் ஞானி விவகாரத்தினால பாதிக்கப்பட மாட்டார் அப்படிங்கிறத ரொம்ப வலியுறுத்தி சொல்லுது. விரவினதோடு கூடும் விதம் இருவோரும் ஆவார். இருவோர்னா யாரு? 2 பேர். யார் யார்? ஞானி, அஞ்ஞானி. இப்போ முதல் பகுதி பரவும் ஆகாசம் ஒன்றில் பற்றாது அப்படிங்கிறது யாரு? ஞானி சொல்லு. மற்ற நாளும் விரவினதோடு கூடும், இது அஞ்ஞானி. 2 பேரும். ஒருத்தருக்கு ஆகாச திருஷ்டாந்தம், யாருக்கு? ஞானிக்கு. ஞானி ஆகாசத்தை போல எதனோடும் தொடர்பில்லாதவராக, அசங்கமாக, எதனாலும் பாதிக்கப்படாதவராக, சுகத்தாலோ துக்கத்தாலோ பாதிக்கப்படாதவராக இருப்பார். அஞ்ஞானி மற்ற பூதங்கள், அந்த மற்ற 4 பூதங்களும் எப்படி மாசடையுமோ அதுபோல அவங்க பாதிக்கப்படுவாங்க. சுகம் வந்தால் குதிப்போம், துக்கம் வந்தால் அழுவோம். யார்? அஞ்ஞானிகள். ஞானிக்கு அதனால் விவகாரத்தினால அவங்க பாதிக்கப்படுவதே இல்லை. ஏன்னா ஞானம் நல்லா உள் வாங்கியாச்சு. நமக்கு இந்த மாயையால் மாய்ப்பேர் பின்னேன்னு ஒன்று படிச்சிருக்கோம். நமக்கு கஷ்டம் வரும்போது எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாயையில் இருக்கின்ற கஷ்டத்துக்கு இந்த மாயை குரு சொல்லி கொடுத்த, மாயா சாஸ்திரம் சொல்லி கொடுத்த இதை நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பயன்படுத்துகிறோமோ, பயன்படுத்த அளவுக்கு நமக்கு என்ன இருக்கும்? நம்மளால் இந்த பலம் இருக்கும். ஞானிக்கு இதே அபியாசத்தில் இருக்கிறதுனால அவர் என்ன பார்க்காரு? அசங்கமாக இருக்கார். விவகாரம் பண்ணும்போதும் அவர் தன்னை ஜீவனாக நினைப்பதில்லை. அதான் ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி நம்ம நினச்சிக்கிறோம்? ஏன்னா இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒரு கர்மா இருக்குது அப்படின்னாலே புண்ணிய பாவம் கண்டிப்பாக வரும். ஒரு காரியம் பண்ணுறோம் அப்படின்னா அது பிறருக்கு உபகாரமாக இருந்தால் புண்ணியம் இருக்கும், அது பிறருக்கு துன்பம் பண்ணுச்சுன்னா பாவம் வரும். கர்மா அப்படின்னாலே புண்ணிய பாப்பம் உடையது. புண்ணிய பாபம் இருந்தாலே ஜென்மா கண்டிப்பாக உண்டு. விவகாரம் பண்ணுனா புண்ணிய பாபம் வரும், விவகாரம் பண்ணினாலே ராகத்வேஷம் வரும், அந்த ராகத்வேஷத்தினால புண்ணிய பாப்பம் வரும், அந்த புண்ணிய பாப்பத்தினால ஜென்மா வரும். இதுதான் சைக்கிள், நியத்தி அதுதான். அப்போ அப்படி இருக்கும்போது இவர் கர்மா பண்ணுறாரு, பண்ணும்போது எப்படி இவருக்கு புண்ணிய பாபம் வராதுன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறான். இப்போ ஞானி பண்ணுற கர்மத்துக்கும் அஞ்ஞானி பண்ணுற கர்மத்துக்கும் வெளியில் எதுவும் பேதம் கிடையாது, உள்ளே இருக்கிற பாவனையில் வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம இந்த கார்கில் வார் இதெல்லாம் பார்த்தோம், ஆப்ரேஷன் சிந்தூர் எல்லாம் பார்த்தோம். இப்போ அங்கே இருக்கிற மிலிட்ரி பர்சன் ஒரு ஆளை கொல்லும்போது அவருக்கு பாரத ரத்னா பதக்கமெல்லாம் கொடுக்குறோம். அதே ஆள் வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரனை சுட்டான்னா ஜெயிலில் போட்டுருவோம். எதனால்? அந்த ஆட்டிடியூட்.
காரியம் ஒன்று தான், ஆனால் அது எப்படி செய்யப்படுகின்றது, எதுக்காக செய்யப்படுகின்றதுங்கிற அது மாறும் போது அதுக்கு உரிய பலன் மாறுகின்றது. அதுபோல் இப்போ நம்ம ஒரு காரியம் பண்ணுறோம், எதனால் பண்ணுறோம்? ஞானி காரியத்துக்கும் அஞ்ஞானி காரியத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அஞ்ஞானி ஒரு காரியம் பண்ணும்போது அந்த காரியம் எதனால் பண்ணுறான் அப்படின்னா, அவன் அஞ்ஞானத்தினால தான் பண்ணுறான். என்ன அஞ்ஞானத்தினால அப்படின்னா, அவனுக்கு ஒரு குறை இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இந்த குறையை நிவர்த்தி பண்ணணுங்கிற எண்ணத்தோட என்ன பண்ணுறான், அதை ஒரு காரியத்தை பண்ணுறான். ஞானி காரியம் பண்ணும்போது அவர் நிறைவாகவே இருக்கார், அவர் தனக்கு அடையிறதுக்குன்னு எதுவுமே இல்லை. அதனால் அவருக்கு தான் தன்னை பூர்ணன்னு புரிஞ்சு வச்சுருக்கார், தான் பிரம்மம்னு புரிஞ்சு வச்சுருக்கார். அந்த பாவனையில் அவர் தன்னை அகர்த்தான்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, நான் பிரம்மம் அப்படிங்கிற அந்த ஞானத்தோடு பண்ணும்போது அவருக்கு என்ன கிடையாது, அந்த கர்ம பலன் அவரை ஒட்டாது. நான் அகர்த்தாங்கிற ஞானத்தோடு பண்ணும்போது, நான் உடல் மனம் புத்திங்கிற எண்ணத்தோடு செயல்படும் போது என்னாகின்றது, அந்த புண்ணிய பாபம் வரும். ஒரு கதை படிப்போம். யமுனையில் பெரிய வெள்ளம் போச்சு. அப்போ வியாசர் பக்கத்தில் அப்போ தான் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தார். அந்த பக்கம் நிறைய அந்த கோபிகைகள்லாம் வர்றாங்க, அவங்களுக்கு யமுனை கடந்து போக வேண்டியது இருக்குது. வெள்ளம் வந்துருச்சு. அவங்ககிட்டருந்து பால் நெய்யெல்லாம் வாங்கி சாப்பிட்டாரு. சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வெள்ளம் வந்துருச்சு, கிராஸ் பண்ணணும்னு அந்த கோபிகைகள்லாம் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் சாப்பிடாதது உண்மை என்றால் இந்த யமுனை வழிவிடட்டும் அப்படின்னு சொல்கிறார். வழி விட்டுருச்சு. அப்போ சாப்பிட்டது யார்? உடம்பு தான் சாப்பிட்டுச்சு. அவர் தன்னை என்னவா நினச்சிட்டு இருக்காரு, தன்னை இந்த உடம்பா நினைக்கல. இப்போ இந்த பாவனை நமக்கு என்ன, இதுக்கு நமக்கு கீதை தான் பிரமாணம். கர்மன் யகர்ம யஃப் பஷ்யேத் அகர்மணிச்ச கர்மயக ச புத்திமான் மனுஷேஷு சயுக்த கிருஷ்ண கர்மகிருதி. என்ன பண்ணும், விவகாரம் பண்ணுறேன், எனக்கு புண்ணிய பாபம் வருமா? ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் நான் விவகாரம் பண்ணினாலும் எனக்கு புண்ணிய பாபம் வரப்போகுது, பிறகு வரப்போகுதுன்னா நான் எதுக்கு ஞானத்துக்கு அடையணும்? பேசாமல் போய் டிவியை பார்த்துட்டே உட்காந்துருக்கலாமே. அப்போ இந்த ஞானம் என்ன பண்ணுது, அந்த பாவனையை மாட்டி, நான் கர்த்தாங்கிற பாவனையவே மாட்டி, அகம் அகர்த்தா, நான் எந்த செயலையும் புரிவது இல்லை, உடல் மன புத்தி தான் செயல்படுகின்றது, உண்மையில் ஆத்மாவாகிய நான் எந்த செயலையும் புரிவதில்லை அப்படின்னு அந்த ஞானம் பலமாக இருக்கு. அதன் காரணமாக அவர் என்ன பண்ணுறாரு, எதனோடும் ஒட்டாது, அவர் அசங்கமாகவே இருக்கின்றார். எத்தனை பேரோடு இருந்தாலும் எப்போவுமே ஒன்று சொல்வோம், நிறைவினால் காரியம் செய்பவன் ஞானி, நிறைவிற்காக காரியம் செய்பவன் அஞ்ஞானி. இந்த ஞானிக்கு தான் பூர்ணன்கிறத மறக்கலை. பூர்ணனான் தன்னை மறந்த பேதமையே அஞ்ஞானம். தான் பூர்ணன்கிறத மறக்கலை. ஒரு காரியம் பண்ணும்போது எதையும் அடைவதற்காக ஒரு காரியம் பண்ணலை. ஞானி பண்ணுற காரியத்துக்கும் அஞ்ஞானி பண்ணுற காரியத்துக்கும் அதுதான். இப்போ நான் இந்த ஒரு காரியம் பண்ணுறோம் அப்படின்னா, ஆப்பியம் உற்பத்தியம் சம்ஸ்காரியம் நம்ம என்ன சொல்கிறோம், கர்மத்தில் விதி இருக்குதுன்னு பார்த்தோம். உன்னை அடைவதற்காக ஒரு காரியம் பண்ணலாம், உன்னை மாற்றுறதுக்காக ஒரு காரியம் பண்ணலாம், உன்னை தூய்மைப்படுத்துவதற்காக ஒரு காரியம் பண்ணலாம். பொதுவாக காரியம் பண்ணும்போது இப்போ ஞானி எதையும் அடைவதற்காகவோ, அவருக்கு எதையும் அடைவதற்கு எதுவுமே இல்லை. அதனால் அந்த ஞானம் முழுமையாக இருக்கிறதுனால அவருக்கு இந்த கர்த்திருவம் ஒட்டாது. தன்னை பூர்ணமாக புரிந்து கொள்வதால் பரவும் ஆகாசம் ஒன்றில் பற்றாது, மற்ற நாளும் விரவினதோடு கூடும் விதம் இருவோரும் ஆகும். இப்போ ஞானி ஆகாசம் மாதிரி இருக்காரு, அஞ்ஞானிகள் மற்ற பூதங்கள் மாதிரி அவங்க இன்ப துன்பத்தால் பாதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு புண்ணிய பாபம் உண்டு, ஞானிக்கு புண்ணிய பாபம் கிடையாது. தான் அகர்த்தாங்கிறத நன்றாக புரிஞ்சிக்கிறது. இப்போ அடுத்ததில் சரி, இப்போ ஞானி கர்மா பண்ணுறாரு இல்லையா, அப்போ அந்த புண்ணிய பாபம் எங்கே போகும்? புண்ணிய பாபம் அவரை சேராதுன்னு சொல்கிறீங்க, இப்போ ஞானி செய்கிற புண்ணிய பாபம் எங்கே போகும் அப்படின்னு ஒரு நுட்பமான கேள்வி.
ஜீவன் முக்தரை சேவித்தோர் சிவன் அயன் நெடுமாலான மூவரும் மகிழ நோன்பு முழுவதும் செய்து ஜென்ம பாவனம் ஆனால் என்று பலமறை முழங்கும் இப்பால் மேவரும் ஜீவன் முக்த விதேக முக்தியும் நீ கேளாய். ஜீவன் முக்தரை சேவித்தோர் சிவன் அயன் நெடுமால் ஆன மூவரும் மகிழ நோன்பு முழுவதும் செய்து ஜென்ம பாவனம் ஆனார் என்று பலமறை முழங்கும் இப்பால் மேவரும் ஜீவன் முக்த விதேக முக்தியும் நீ கேளாய். ஜீவன் முக்தர் பண்ணுகின்ற புண்ணிய பாபம், அவருடைய புண்ணிய பாபம் எங்கே போகும் அப்படின்னா, ஜீவன் முக்தரை சேவிப்பவர்கள் அடையும் பலன் இதில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஞானிகள் ஏன் நமக்கு முக்கியம்? சில பேர் சொல்லுவாங்க, அவங்க காலில் போய் விழுந்தாங்க, அவங்க காலில் விழுல. அந்த ஞானம் எந்த ஞானம்? அவங்க குரு கொடுத்த ஞானம். இப்போ ஜீவன் முக்தரை சேவித்தோர், ஜீவன் முக்தர்னா யாரு? சிதப்பிரஜன், பராபக்தன், குணாதீத்தன், தான் பூர்ணன் என்பதை முழுமையாக உணர்ந்து கொண்ட அந்த ஞானியை சேவித்தோர். சேவித்தோர்னா அவர்களை வழிபடுபவர்கள், பூஜை செய்பவர்கள். அவங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, சிவன் அயன் நெடுமால் ஆன மூவரும் மகிழ நோன்பு முழுவதும் செய்து ஜென்ம பாவனம் ஆனார் என்று பழமறை முழங்கும். இது வரைக்கும் பெரிய சென்டென்ஸ். ஜீவன் முக்தரை வழிபட்டால் என்ன கிடைக்கிது அப்படின்னா, சிவன் அயன் நெடுமால் தெரியும், பிரம்மா விஷ்ணு சிவன், நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர். அந்த மும்மூர்த்திகளையும் ஒரே டைமில் நம்ம சேவிக்கிறோம், குரு ரூபத்தில் பார்க்கணும். அந்த மும்மூர்த்திகளையும் திருப்திப்படுத்தி என்ன வரம் நம்ம வாங்குகிறோமோ அது குருவை இது பண்ணும்போது, வழிபடும்போது நமக்கு கிடைக்கும். மூவரும் மகிழ நோன்பு முழுவதும் செய்து, என்னெல்லாம் விரதங்கள் இருக்கோ இருந்து நம்ம என்ன கிடைக்கணுமோ அது எல்லாமே குருவை நம்ம வழிபடும்போது கிடைக்குது. என்ன கிடைக்குது? ஜென்ம பாவனம் ஆனார். பாவனம்னா புனிதப்படுத்துவது. பல ஜென்மத்தில் என்னென்ன பாவமெல்லாம் செஞ்சுருக்கோமோ அந்த பாவம் எல்லாம் குருவை வழிபடுவதன் மூலமாக என்னாகும்? நமக்கு போய்விடும் என்று பலமறை முழங்கும் இப்பால். இதுக்கு பிரமாணம் என்ன அப்படின்னா, வேதம் தான் சொல்லுது. இது நம்ம போய் எங்கேயும் போய் செக் பண்ணி பார்க்க முடியாது. இப்போ அவர் எவ்வளவோ புண்ணிய காரியங்கள் பண்ணும்போது, மகான்கள் பண்ணுற புண்ணியங்கள் அவங்களை நமஸ்காரம் பண்ணவங்களுக்கு என்னது? டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுது. பொதுவாக நம்ம சொல்லுவோம், புண்ணிய பாவம், ஒருத்தரோட பாவம் புண்ணியத்தை என்ன பண்ண முடியாது, அவரவர் செய்கிற புண்ணிய பாவம் அவரவர் தான் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஞானிகளுக்கு மட்டும் என்னது? ஒரு எக்ஸப்ஷன். அவங்களால மட்டும் என்ன பண்ண முடியும்? புண்ணியத்தையும் பாபத்தையும் மற்றவங்களுக்கு வழங்க முடியும். ஞானி பாவம் பண்ண போகிறது கிடையாது, நமக்கு புண்ணியந்தான் பண்ண போகிறார். நமக்கு முண்டகோபனிஷத்தில் நம்ம பார்ப்போம், ஆத்மஜ்ஞம் அர்ச்சையே பூதி காமகன்னு ஒரு வார்த்தை வரும். ஆத்மஜ்ஞம்னா ஆத்மாவை அறிந்தவர்களை அர்ச்சிக்க வேண்டும். யார்? பூதி காமகன்னா உலக ஆசை, என்ன ஆசை இருந்தாலும். அதனால சாமி போய் பிடுங்குவோம். இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. கிளாஸ் முடிச்சுட்டு வந்தோடனே என்ன பண்ணுவோம்? எங்களுக்கு இதுக்கு அனுகிரகம் பண்ணுங்க, அதுக்கு அனுகிரகம் பண்ணுவேன். ஏன் நமக்கு ஒரு வியாபகாரிகமாக நமக்கு ஒரு சாந்தி இருந்தால் தான் பாடம் படிக்க முடியும். நம்ம எதுக்கு போய் கேட்குறோம்? நம்ம போய் வேறு ஒன்றும் கேட்கல. நமக்கு வீட்டில் ஒரு சாந்தி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? நமக்கு இந்த தியானம் பண்ண முடியும். இல்லாட்டி செங்கல் வந்து நின்ன மாதிரி எதெல்லாம் நமக்கு பிரச்சனையாக இருக்கோ, பிரச்சனை தான் நம்ம கண்ணு முன்னாடி. நிதித்தியாசனம் எப்படி பண்ண முடியும்? நம்ம விவகாரத்துக்காக போய் வேறு ஒன்றும் கேட்கல, லௌகிகமாக இன்னும் கேட்கல. நமக்கு நிதித்தியாசனத்துக்காக என்ன பண்ணுறோம்? போய் ஆத்மஜ்ஞம் அர்ச்சையே பூத்திக்காம சொல்லிக்கிடுவோம் நம்ம. ஏன்னா எனக்கு சாந்தி வேணும், எனக்கு ஆரோக்கியம் வேணும். எதுக்காக? இந்த ஜென்மாவில் எனக்கு நிஷ்டை வேணும். எனக்கு அதுக்காக எனக்கு என்ன பண்ணு? எனக்கு லௌகிகமாக சாந்தி வேணும், எனக்கு ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு என்ன பண்ணலாம்? நம்ம ஞானிக்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் என்று நமக்கு என்ன சொல்லுது? இது எப்படி நமக்கு தெரியுது? பழமறைகள் முழங்கும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இங்கேயும் பார்த்துருக்கோம். தான்நிகர் தனக்காம் ஈசன் தனையும் தங்களை தான் கண்ட ஞானியர் அலையும்.
அன்றி படிக்கிறோம். அந்த ஆவரண சக்தியிலிருந்து முழுமையாக விடுபட்டவர் யார்? ஈஸ்வரனும் ஞானியும் தான். அதனால ஈஸ்வரனுக்கு எப்படி ஒரு அனுகிரக சக்தி இருக்கோ அதுபோல ஞானிகளுக்கு அனுகிரக சக்தி உண்டு. அவங்க ததாஸ்துன்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா அதே அனுகிரக சக்தி அவங்களுக்கும் உண்டு. அதனால ஞானி செய்கிற புண்ணியம் எல்லாம் என்ன ஆயிடுது? இந்த மாதிரி தன்னை வழிபாடுபவர்களுக்கு என்ன பண்ணிடுறாரு? அவர் தன்னுடைய தபோ பலத்தை கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். ராமகிருஷ்ணர் பார்க்குறோம், கடைசியில் விவேகானந்தர் தலையில் வச்சு என்னுடைய தபோ பலன் எல்லாத்தையும் உனக்கு நான் கொடுத்துட்டேன், நீ போய் என்ன பண்ணு, இதை உலகத்துக்கு கொடுப்பாயாகன்னு பார்க்குறோம். நம்ம என்ன பண்ண முடியும்? தன்னுடைய தப வலிமையை, தன்னுடைய புண்ணியத்தை ஞானியால் வழங்க முடியும். இப்பால் மேவரும் ஜீவன் முக்தர் விதேக முக்தியும் நீ கேளாய். இப்போ இது வரைக்கும் என்ன சொல்லிட்டேன் நான்? ஜீவன் முக்தரை பற்றி சொல்லிட்டார். எத்தனை வெரைட்டி இருக்குது, எப்படிலாம் இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லிட்டார். இனி அடுத்து விதேக முக்தின்னு ஒன்று சொன்னார் இல்லையா? அந்த விதேக முக்தினா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம பார்த்துக்கணும். பஞ்சினை ஊழித்தி போல் பல ஜென்ம விவித வித்தாம் சஞ்சிதம் எல்லாம் ஞான தளல் சுட்டு வெந்நீராக்கும் கிஞ்சிதாகாமியந்தான் கிட்டாமல் விட்டு போகும் விஞ்சின பிராரத்தத்தின் வினை அனுபவித்து தீரும். பஞ்சினை ஊழித்தி போல் பல ஜென்ம விவித வித்தாம் சஞ்சிதம் எல்லாம் ஞான தளல் சுட்டு வெந்நீராக்கும் கிஞ்சிதாகாமியந்தான் கிட்டாமல் விட்டு போகும் விஞ்சின பிராரத்தத்தின் வினை அனுபவித்து தீரும். இப்போ நம்மளுடைய கர்மாவை 3 பிரிச்சிருக்கோன்னு பார்த்தோம் ஏற்கனவே. சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமி. முன்வினை, நடவினை, வருவினை. நம்மளுடைய பிறவி எடுத்ததற்கு ஏதோ ஒரு கர்மா இருக்குது. ஏதோ ஒரு கர்மா காரணமாக நமக்கு இப்போ இந்த பிறவி கிடச்சிருக்கு. இப்போ இந்த பிறவியில் நம்ம நிறையா புண்ணிய பாபம் செய்கிறோம். அதெல்லாம் என்னாகும்? அடுத்த ஜென்மாவில் போய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் உட்காந்துரும். நம்ம பண்ணுறதெல்லாம் என்னாகும்? நமக்கு ஜாதகம்லாம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். என்னாகும் நமக்கு? நம்ம இப்போ பூர்வ புண்ணியம் என்னன்னு பார்ப்போம், அடுத்த பூர்வ புண்ணியம் பார்ப்போம். நம்ம ஜாதகம் எழுதும் போதே என்ன பார்க்குறோம்? ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் லிக்கியத்தே ஜென்ம பத்திரிக்கா பதவி பூர்வ புண்ணியானாம். சாமி சொல்லுவாங்க பூர்வ பாப்பானாம்னு சேர்த்து போட்டுக்கோமாங்க. நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் என்ன அது நம்மளுடைய ஜாதக கட்டம் வந்து அமையும். அப்போ என்ன ஆகும்? போன ஜென்மத்திலேருந்து இப்போ ஒரு பூர்வ புண்ணியம் வந்திருக்கு. அப்போ அடுத்த ஜென்மத்துக்கு ஒரு கட்டம் நமக்கு வருமா? என்ன ஆகும்? ஞானிக்கு என்ன ஆகும்? ஞானியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஞானிக்கு பிறவி இல்லை அப்படின்னா போன ஜென்மத்தில் இப்போ நமக்கு ஏற்கனவே நம்ம இதை பற்றி படிச்சுருக்கோம். ஒரு பெரிய மூட்டை இருக்குது, ஒரு மூட்டை நெல் எக்கச்சக்கமாக நம்மளுடைய கர்மா எல்லாம் என்ன ஆகுது? கலெக்ட் ஆகி இருக்குது. அதுக்கு பேர் முன்வினைன்னு பேர். சஞ்சிதம்னா சம்யக் சினோத்தின்னு நல்லா கலெக்ட் பண்ண வச்சுருக்கு. ஒரு மூட்டையை கட்டி வச்சுருக்கு. அதுலேருந்து ஒரு விதை இப்போ நமக்கு இந்த தேகத்தை கொடுத்துருக்கு. இன்னும் நிறைய இருக்குது வெயிட்டிங். பண்டிலாக என்ன இருக்குது? ஏகப்பட்ட விதை இருக்குது. நமக்கு முளைக்க வைக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது. அதுலேருந்து ஒன்று இப்போ வந்திருக்கு. இப்போ இதிலேருந்து ஏகப்பட்ட விதை நம்ம போட்டிருக்கோம். இந்த ஜென்மாவில் ஏகப்பட்ட புண்ணிய பாபங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ இதெல்லாம் என்ன ஆகும்? ஞானிக்கு என்ன ஆகும்? இப்போ நமக்கு அடுத்த பிறவி அந்த மாதிரி நம்ம என்னது சைக்கிள் போயிட்டுருக்கு நமக்கு. இப்போ ஞானிக்கு என்ன ஆகும் அப்படின்னா பஞ்சினை ஊழித்தி போல் பல ஜென்ம விவித வித்தாம் சஞ்சிதம் எல்லாம் ஞான தளல் சுட்டு வெந்நீராக்கும். சஞ்சிதம்னா முன்வினை, அதாவது முன் ஜென்மத்தில் கர்ம மூட்டை எக்கச்சக்கமாக இருக்கு இல்லையா? அந்த மூட்டை என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு அது ஒரு பஞ்சு பேட்டையில் ஊழித்தி என்னாகும்? கொஞ்சம் கூட மிஞ்சாது. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மக்கின ஞானத்தாலே வந்த பந்தமும் வேகாது. அறகுறையாக ஞானம் இருந்தால் என்ன ஆகாது? வேகாது. இப்போ இங்கே எப்படி ஞானிக்கு எப்படி இருக்குது? எப்படி பஞ்சு பொதிய ஊழித்தி அதுவும் ஒரு நிமிஷத்தில் எரிச்சிருமோ அதுபோல் பல ஜென்ம விவித வித்தாம். வித்துனா என்ன? விதை. பல ஜென்மத்தில் சேர்த்து வச்சு அந்த மூட்டை இருக்கு இல்லையா? அது என்ன? அது பஞ்சு மூட்டை மாதிரி எரிஞ்சு போதான். எதனால்? சஞ்சிதம். சஞ்சிதம்னா என்னது? முன்வினைகள். முன்வினை பொட்டலாம் என்ன?
ஞானத்தலல் சுட்டு வெந்நீராக்கும். ஞானம் என்னும் அக்னியில் நம்ம கீதையில் பார்க்குறோம், எதை தாம்சி சமித்தோக்னிஹி பஸ்மசாத் குருத்தே அர்ஜுன ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருத்தே ததா. எப்படி விறகுக்கட்டை நெருப்பு விறகுக்கட்டையை எரிச்சிருதோ அதுபோல் ஞான அக்னி அனைத்து கர்மத்தையும் எரிச்சுவிடும். என்ன கர்மம்? சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமி, மூணையுமே எரிச்சு. தலல் சுட்டு வெந்நீராக்கும். வெந்நீர்னா என்னது? வெந்நீர் அடுப்பில் போடுற வெந்நீர் கிடையாது. என்னது? சாம்பலாயிரும். எரிஞ்சு சாம்பலாயிரும். அதுக்கு இருப்பே கிடையாது. அப்புறம் என்னது? சஞ்சிதம். முன்னாடி செஞ்சதெல்லாம் என்னாச்சு? போச்சு. என்ன? அப்புறம் இப்போ நம்ம இந்த பிறவியில் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா, அது என்ன ஆகும்? கிஞ்சித் ஆகாமியம்தான் கிட்டாமல் விட்டு போகும். இப்போ ஞானம் எப்போ வந்துச்சோ வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணுற புண்ணிய பாபம் எதுவும் ஞானியை சேராது. அவர் பண்ணுறதெல்லாம் என்ன ஆகாது? அவர்கிட்ட வராது. அதான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சுன்னு பார்க்குறோம். அவரை அடையாது. எதனால்? அவர் நான் அகர்த்தாங்கிற அந்த ஞானத்தோடு இருக்கிறதுனால அவருக்கு என்ன கிடையாது? அவருக்கு எக்ஸப்ஷன். இப்போ தூக்கத்தில் நம்ம யாரோ கொலை பண்ணிட்டு முழிச்சதுக்கப்புறம் என்ன கிடையாது? நமக்கு தண்டனை எல்லாம் கிடையாது. தூக்கத்தில் பண்ண கொலைக்கு முழிச்சதுக்கப்புறம் தண்டனை கிடையாது. அங்கே அங்கே பண்ண என்ன புண்ணிய பாவத்துக்கு இங்கே பலன் கிடையாது. அது மாதிரி ஞானி என்ன ஆயிட்டாரு? முழிச்சிட்டார். ஏலேருந்து முழிச்சிட்டாரு? எப்படி தூக்கத்திலேருந்து முழிச்சிட்டாரோ அது மாதிரி நல்லா முழிச்சிட்டாரு. எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே மாய வாழ்வு என்னும் சோகம். இதில் எதுவுமே உண்மை கிடையாது. நான் உடம்பு கிடையாது, நீ உடம்பு கிடையாது, எல்லாம் என்னது? ஒரு காட்சி பிழை, கற்பனை. வந்தவாறு காட்டினோம், காண்பையெல்லாம் சொப்பனம் சொப்பனம் சொப்பனம்னு நல்லா புரிஞ்சதுனால எப்படி கனவுல பண்ண தப்புக்கு புண்ணிய பாபத்துக்கு முழிச்சதுக்கப்புறம் கிடையாதோ அதுபோல் இப்போ ஞானி பண்ணுற கர்மத்துக்கு என்ன கிடையாது? புண்ணிய பாபம் கிடையாது. கிஞ்சித் ஆகாமியம்தான் கிட்டாமல் விட்டு போகும், ஒட்டாது. கிட்டாமல் விட்டு போகும்னா என்னது? அந்த கர்மம் அவரை ஒட்டாது. சரி, மூணாவது ஒன்று இருக்கே நடவினை. அது என்ன ஆகும்? விஞ்சின பிராரப்தத்தின் வினை அனுபவித்து தீரும். பிராரப்தத்தினால, பிராரப்தம்னா என்ன? இப்போ ஒன்று முளைச்சி வந்திருக்கு இல்லையா, முந்தின மூட்டை எல்லாத்தையும் எரிச்சாச்சு, இப்போ செஞ்ச விதையெல்லாம் என்னாச்சு? அதுக்கப்புறம் அது முளைக்காது, அது வறுத்த விதையாயிடுச்சு, அது எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. இப்போ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும் அப்படின்னா அதை அனுபவித்து தீரும். அது என்ன பிராரப்தமோ, யாருக்கு மகளாக இருந்தோமோ, எந்த குடும்பத்தில் இருந்தோமோ அதற்கு அனுபவிக்க வேண்டிய சுக துக்கத்தை ஞானியானாலும் அனுபவித்துத்தான் அதை தீர்க்க முடியும். எஞ்சின பிராரப்தத்தின் வினை அனுபவித்து தீரும். இப்போ இன்னொரு கேள்வி கேட்கலாம். இப்போ கர்மா எனக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதிலே கிடையாது. சாஸ்திரத்தில் பதில் கிடையாது. அதை போட்டு எப்படி உனக்கு வயிற்று வலி வந்துச்சுங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. எப்படி இதை வழியிலேருந்து வெளிவரதுங்கிறதான் நம்ம பார்க்க முடியும். அதுபோல் நமக்கு அதுக்கு விடை கிடையாது. இப்போ ஞானியுடைய 3 கர்மத்தினுடைய கதியை நம்ம பார்த்துட்டோம். இனி அடுத்ததில் முறையாக நிறைவு பண்ண போகிறார். எப்படி ஞானியுடைய புண்ணிய பாபம் என்ன ஆகுது அப்படிங்கிறத முடித்து இன்னும் கொஞ்சம் ஆழமான பல விஷயங்களை முடிக்க போகிறாரு. நம்ம இந்த கிளாஸில் இதோட முடிச்சுக்குவோம். 101. பிரமஞானிகளும் கர்ம பேதையர் போலே வாழ்ந்தால் திறமுறும் அஞ்ஞானம் போய் செலியாத வழியேறென்றால் பரவும் ஆகாசம் ஒன்றில் பற்றாது மற்றை நாளும் விரவினதோடு கூடும் விதம் இரு ஓரும் ஆவார். ஜீவன் முத்தரை சேவித்தோர் சிவன் அயன் நெடுமான் ஆன மூவரும் மகிழ நோன்பு முழுவதும் செய்து ஜென்ம பாவனம் ஆனார் என்று பழமறை முழங்கும் இப்பால் மேவரும் ஜீவன் முக்தர் விதேக முக்தியும் நீக்கிறார்.
பஞ்சினை ஊழித்தி போல் பல ஜென்ம விவித வித்தாம் சஞ்சிதம் எல்லாம் ஞான தளல் சுட்டு வெண்ணீராக்கும் கிஞ்சித்தாகாமியந்தான் கிட்டாமல் விட்டு போகும் விஞ்சின பிராரதத்தின் வினை அனுபவித்து தீரும். ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கீத கருத்தரங்கு இருக்குது, 7வது அத்தியாயத்துக்குரியது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றவங்க. நல்லா இருக்கு.